அப்ப இந்த அவார்டு வாங்குறது இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெருமையான விஷயம். அஜித் நம்ம முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நடிகனை தாண்டி அஜித்த பொறுத்தவரைக்கும் 3 விதமா தன்னுடைய வாழ்க்கைய அதாவது செகண்ட் ஹாஃப்ல பிரிச்சுட்டாரு. ஒண்ணு வந்து சினிமா, அதாவது வந்து புரொஃபஷன். இன்னொன்னு வந்து பேஷன், அதாவது வந்து கார் ரேஸு, பைக் ரேஸ் இது. அதுக்கப்புறம் நடுவுல ஃபேமிலி. ஃபேமிலிக்கான ஸ்பேஸ குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. சமீபத்தில ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. அதில சொல்லியிருக்காரு, என்னுடைய மனைவி ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட 25த் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய மனைவி 25 வருஷமா தொடர்ந்து எனக்கு பல விதங்கள்ல பக்கபலமா இருக்காங்க. அவங்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகள் வந்து 100% உண்மையான வார்த்தைகள். அதாவது வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கார்ல, அவரு ஒரு காணொளியில பேசியிருந்தாரு. ஒரு படம் நடிச்சாங்க நேர்கொண்ட நேர்கொண்ட பார்வையில. பார்வை. அப்ப ஷாலினி கிட்ட இருந்து ஃபோன் வருமாம். அஜித் வந்து அந்த ஃபோன எடுத்து, அதாவது வந்து ஒரு புதுசா லவ் பண்றவங்க எவ்வளோ ஒரு இன்வால்வ்மென்ட்டோட பேசுவாங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கா பேசுவாங்க. அந்த மாரி "சொல்லு டார்லிங் சொல்லு. ஐ லவ் யூ செல்லம்." அப்படிதான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு மனைவியை நேசிக்கக்கூடியவர், குழந்தைங்கள நேசிக்கக்கூடியவர். எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து ஒரு பண்பாளர். அதாவது வந்து தனக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, அத வந்து அழகா டிசைன் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி வாழக்கூடிய ஒரு நடிகர்.